ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வண்டிக்கடை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பச்சை பட்டாணி வந்து 1/4 கிலோ வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து மேலே டாப்பிங் போடுறதுக்கு வந்து வெங்காயம், கேரட், மல்லித்தலையெல்லாம் நறுக்கிக்கிட்டேன். இதெல்லாம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நறுக்கினதுக்கப்புறம் பட்டாணி வந்து வெந்துருச்சு. ஒரு 6-7 விசில் விட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் முழுசாக இருக்கிறத வந்து கொஞ்சம் கரண்டி வச்சு ஒன்றும் அதிகமாக நசுக்கி விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு இது கூட வந்து மிளகாத்தூள், கறி மசாலா தூள் சேர்த்தணும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கறி மசாலா தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பச்சை வாடை போனாலும் கொஞ்சம் மஞ்சத்தூளும், மறுபடியும் இந்த கிரேவி மாதிரி இருக்கிறதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து அது வந்து தண்ணி மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் 2 ஸ்பூன் கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் தண்ணியில். நல்லா கொதிக்கணும், இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். பாதி கொதிச்சோடனே பச்சை வெங்காயம் ஒரு கையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிட்டேன். இது நல்லா கொதித்து வேகணும். அதுக்கப்புறம் என் பையன் வந்து கேட்டான், நான் சமைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னான். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டேன். அவன் வந்து ஒரு கப்பில் போட்டு கொடுத்தேன். அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். நல்லா இருக்கான்னு நான் கேட்டேன். நல்லா இருக்குன்னு கை காமிச்சான். சூப்பர்னு சொன்னான். இப்போ வந்து இது எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டாணி போட்டுக்கணும். எங்கள் அப்பா வந்து பருப்பு வடை வந்து கொஞ்சம் உதுத்து போடுவாங்க. அதுக்கு மேலே நான் இப்போ வந்து பூந்தி போட்டிருக்கேன், கார பூந்தி கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் மேலே பச்சை வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் துருவின கேரட் கொஞ்சம், அப்புறம் மல்லித்தலை. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.